ஹாய், வெல்கம் டு சேனல் சாரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்களுடைய நேற்றுக்கான பொங்கலோட விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கள் அம்மா என்னெல்லாம் சமைச்சாங்க, நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்றது தான். ஸோ இதுதான் நாங்கள் போட்ட ரங்கோலி ஃபார் த பொங்கல். சகஸ்ரா கோலம் போட்டாங்க, கலரிங் ராகவ் பண்ணாங்க, மிச்சம் இருக்கிற அழகெல்லாம் நான் பண்ணேன். ஸோ இதுதான் நாங்கள் பண்ணது. வாங்க இப்போ எங்கள் அம்மா சமைச்ச சமையலை பார்ப்போம். ஹலோ, ஹாப்பி பொங்கல். என்னம்மா வச்சுருக்க இதில்? பொங்கலா சாதமா? ரைஸ். பொங்கல் இந்த பானையில் 4 சைடு திருமண் சீச்சுன்னு இட்டு மஞ்சள் கொத்து வச்சுட்டு இதில் ஃபஸ்ட்டு கிருஷ்ணார் படம் சொல்லி பாலில் ஒரே ஒரு வெள்ளத்தை அது பண்ணலாம். அது பண்ணும்போது எப்படியும் எடுப்பேன் அத்தை. சரி. ஸோ இப்போ நீ இதில் என்ன பண்ண போகிற? இது சாதம் பருப்பு. ஓகே. எங்கள் மாமியார் வழக்கப்படி 3 புளிப்பு காய், 2 பொரிச்சு காய். ஏன்னா நாளைக்கு கண்ணுப்பிடி வைக்கும்போது ஊசி போயிடும். அதனால் புளி சேர்த்து கரமது 3 செய்யணும். அதுக்கு வெண்டைக்காய், வாழைக்காய், கருணக்கிழங்கு 3 புளி சேர்த்து கரமது. அப்புறம் அவரைக்காவும் வெள்ளிக்கிழங்கும் பொரிச்ச கரமந்து, அதாவது புளி போட மாட்டோம். அப்புறமா பட்டாணியோ பச்சை பட்டாணியோ இல்லை மொச்சையோ போட்டு வெள்ளை பூசணிக்காய் போட்டு புளிப்பு கூட்டு. அதுக்கப்புறமா இந்த பரங்கிக்கால தயிர் பச்சடி. தயிர் பச்சடி எப்படின்னா 2 வெந்தயம் கடுகை வெறும் வானிலையில் வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி போடுவோம். காஞ்ச மிளகாவும் பண்ணிவிட்டு நல்லா தயிரில் நல்லா கலந்துட்டு அப்புறமா இதை ஆஃப் பாயில் வேக வச்சுட்டு கையிலேயே பிசைஞ்சிடணும். அதுதான் பச்சடி. அதுக்கப்புறமா தயிர் வடை, அக்கார வடிசல், அப்புறம் ரசம் பண்ணிவிட்டு சாதத்தை இன்றைக்கி சாப்பிட்டுட்டு மீதி வைப்போம். மீதி வச்சுட்டு அதில் நாளைக்கு கண்ணுப்பிடி வைப்போம். கண்ணுப்பிடி எது வைக்கிறதுன்னா நம்மளுடைய பிரதர்ஸ் எல்லாம் நன்னா இருந்தால் தான் நமக்கு அவள் ஒரு ஃப்ளரிஷ்டாக இருக்கும்போது தான் அந்த டேஸில் அம்மாத்துக்கு வரும்பொழுது பிரதர்ஸ் எல்லாம் நன்னா கவனிப்பா. அந்த ஆஸ்பெக்டில் அவன் நன்னா இருக்கணும்னுட்டு பிடி வைக்கிறது. ஸோ தட்டு பிறந்தாத்துக்கு போவா. கண்டென்ட்டுக்கே கிடையாது, பிறந்தாத்துக்கு அந்த சாக்கில் வந்துட்டு போவா. முன்னாடி எல்லாம் இதெல்லாம் இந்த கஸ்டம் எல்லாம் ஓல்டன் டேஸுமா. இப்போ எதுவுமே சூட் ஆகாது. பட் ஸ்டில் ஆஸ் ஐ எம் ஃபாலோயிங், வை வி ஆர் ஃபாலோயிங்ன்றதுக்கு சொல்கிறது, அவ்வளோதான். இது சக்கரை பொங்கலுக்கு 4 சைடும் திருமண் சீச்சுன்னு இட்டுண்டு இதில் இட்டுட்டு நூலில் மஞ்சப்படுத்திடணும். மஞ்சப்படுத்திட்டு இதில் மஞ்சள் கொத்து ஒன்று இதை எடுத்து இதை நாட்டு போடணும். நாட்டு போட்டுட்டு இது 2 முடி கூட போடலாம். 2 முடி போட்டுட்டு நம்ம வைக்கிறது இந்த கேஸில் வைக்கும்போது இது மேலே ஃபயர் படாமல் இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக கட்டணும். ஃபேஸிங் ஈஸ்ட் இதை வச்சுட்டு இதனுடைய இதை as far as possible அந்த த்ரெட்டு வெளில வரவே கூடாது. இப் பாசிபிள் 2 ரவுண்ட் வேணால் கூட வச்சுக்கலாம். மெஷர்மெண்ட் எடுத்துட்டு பண்ணுறது பெட்டர். நூலை இதெல்லாம் ஒரு சுபம். இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அப்போல்லாம் புது அரிசி வரும். தை மாதம் அறுவடை அப்போ புது அரிசியில் சக்கரை பொங்கல் பண்ணும் பொழுது நல்லா குழவாக வரும். இது லக்ஷ்மி கல்யாண வைபோகமே. இப்போ இந்த பாலை கொஞ்சமாக விடணும். லக்ஷ்மி கல்யாண வைபோகமே. ஒரே ஒரு பிஞ்சு வெல்லம். ஏன்னா அரிசிலாம் வேகணும் இல்லை, ஒரே ஒரு பிஞ்சு, அவ்வளோதான். இப்போது இதில் ஆற்றுக்கு தகுந்த மாதிரி சக்கரை பொங்கலுக்கு நமக்கு கொஞ்சமாக போட்டோம். ஏன்னா யாரும் சாப்பிட மாட்டான். அதனால் அரைழாக்கு பண்ணாலே நாளைக்கு பிடிக்கும் சேர்த்து வரும். அதனால் அரிசியும் பச்சரிசியும் கொஞ்சமாக ஒரு பிடி பைத்தம்பருப்பு நல்லா கலைஞ்சி இதில் போட்டுட்டு அதுக்கு தேவையான பாலாக விடணும். அப்போ தான் பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் சொல்ல முடியும். பால் ப்ளஸ் ஜலம். சொல்லிட்டா பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? காய்கறி என்னது?
காய்கறி 35. ஓகே, My favorite காய்கறி. யுவர் ஃபேவரட் காயா? சரி, என்ன இருந்தாலும் வருமான்னு தெரில. திரும்பி பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் வைக்கணும் எல்லாரும். ஏன்னா என் வாய்ஸ் மட்டும்தான் வரும். ஏன் சொல்லு, ஏன் ஏன் சொல்லு, ஏன் ஏன் சொல்லு, ஏன் ஏன் சொல்லு, ஏன் ஏன் சொல்லு. ஏன் ஸோ எங்கள் அம்மா வந்து இது ஏதோ பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லாமல் எல்லா காயையும் வேக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கூட்டுக்கான ப்ரிப்பரேஷன். இதோ இப்போ வந்து அரைக்கிறதுக்கு வந்து இதை பண்ணியிருக்காங்க. நவ் தி அவரைக்காய் இஸ் பாயிலிங், கெட்டிங் கோக்டு. இது வந்து நல்லா வெந்துடுது. பாலில் நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ வந்து வெள்ளை பாகு எடுத்து அதுல போடணும். பாகு எடுத்து போடும்போது என்ன ஆகும்னா 2 நாளைக்கு கூட அக்கார விரிசல் அப்படியே இருக்கும். சரி, பார்ப்போம். நாளைக்கு கூட காட்டுறேன் உங்களுக்கு அக்காரி விரிசல் எப்படி இருக்குன்னு. இந்த அக்கார விரிசலுக்கு மட்டும் தாராளமா நெய் ஊற்றணும். இதோ முந்திரி பருப்பு, அப்புறமா இந்த திராட்சை ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துட்டு அப்புறமா இந்த வெல்லம் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கு. இந்த வெல்லத்தை வந்து ஒரு ஜஸ்ட்டு 2 கரண்டி ஜலத்தை விட்டுட்டு நல்லா நுர வர மாதிரி பாகு காய்ச்சிட்டு இது நல்லா ஸ்மாஷ் ஆகிடுது. பார், நல்லா ஸ்மாஷ் ஆன அப்புறம் தான் பாகு போடணும், இல்லைன்னா அப்புறம் வேகாது. திராட்சை எல்லாம் அப்படியே பெருசு பெருசாக பலூன் மாதிரி ஆகிடும். அதுதான் பதம் திராட்சைக்கு. இதோ இதை அப்படியே இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஜலம். எப்பவுமே ஸ்வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக ஸ்வீட்னஸ் இருந்ததுன்னா டேஸ்ட் ஆட் ஆகும். அதுதான் அது சீக்ரெட்டே. இது இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்சு தான். அப்போ தான் இந்த ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் ஆகும். இப்போ இது நல்லா கரையணும். கரைஞ்ச அப்புறமா இந்த இதில் வந்து ஒரே ஒரு பச்சை கற்பூரம். அப்போ தான் பெருமாள் கோவில் சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு வரும். இது ஒரே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம். அப்புறமா இந்த குங்குமப்பூ போட்டாலே கலர் வந்துடும். நம்ம அதுக்குன்னு தனியாக கலரே போட வேண்டாம். இது குங்குமப்பூ டேஸ்ட்டு வரும், அரோமா கிடைக்கும். அப்புறம் இந்த ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். இதில் மெயின் வந்து பாலில் வேக வைக்கணும். அதே மாதிரி இந்த வெல்லம் வந்து அப்படியே போடக்கூடாது. நல்லா கரைச்சி நல்லா நுர வந்த அப்புறமா அதை வந்து வேக வச்ச இதில் போடணும். இது மாதிரி நல்ல நுரைய வந்து பாகு மாதிரி வந்துட்டா இப்போ வந்து இதை வந்து இதில் வச்சு இப்போ இதை போட்டுடணும். சிம்மில் வச்சு பண்ணும்போது தான் டேஸ்ட்டு. அப்படியே மேலே கொத்தி இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று கொத்தி மாற்றிடலாம். நான் வரேன்ப்பா. இப்போ ரப்பர் பேண்டில் வச்சு மாற்றிடுவேன். அவ்வளோ நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை கரைச்சி வச்சுருக்கோம். பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய் பாலில் கரைச்சி வச்சுருக்கு. இதை அப்படியே கொட்டிடணும். கட்டி இல்லாமல் இருக்கும் ரைஸு, பாலில் வேக வச்சதுனால. சாதம் கட்டியே இருக்காது. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வச்சுட்டு
பார்சாதி கோவில் சக்கரை பொங்கலாட்டம் இருக்கும். அவ்வளோதாம்மா. இது வந்து ஒன்றும் இல்லை. இது இப்போது இது சாஸ்திரத்துக்கு மட்டும் 2 முந்திரி பருப்பு போட்டுட்டு பெருமாளுக்கு அம்சம் பண்ணும்பொழுது மீதியை போட்டுக்கலாம். சாஸ்திரத்துக்கு போட்டாச்சு. இது அப்புறமா போட்டுக்கலாம். ஏன் அது அப்புறமா போடுங்க? சரி போட்டுடுறேன். போடு. அவ்வளோதான். இதுதான் சக்கரை பொங்கல். இது ட்ரெடிஷ்னலாக வெங்கலத்தில் திருமணிட்டு பண்ணுறது. இப்போ இந்த மஞ்சள் பூசணிக்காவை வேக வச்சு எடுத்துருக்கேன்டாக்கன்னா இதில் வந்து கடுகு, வெந்தயம், பெருங்காயம், வரமிளகா இதை நல்லா வறுத்து பொடி பண்ணியிருக்கேன். இதை இதில் போட்டுட்டு நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு போட்டுட்டு சர்வ் பண்ணும்போது தயிரை விடுக்கணும். அவ்வளோதான். இப்போது இதெல்லாம் வந்து 5 காய் பார். என்னென்னா அவரைக்காவும் வெள்ளிக்கிழங்கும் புளி இல்லாதது, கருணக்கிழங்கு, வெண்டைக்காய், வாழைக்காய், இது புளியோட. இது வந்து ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியாக பண்ண வேண்டாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து வச்சுருக்கு, திருமாடி இருக்குது. அதை வந்து இதில் ஜஸ்ட்டு போட்டுடணும். ஒரு வாட்டி பரட்டி எடுத்துட்டா போதும். அவ்வளோதான். சரியா? அப்புறமா இது வந்து இது தேங்காவையும் வெறும் வானலியில் இது பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதை வந்து இதையும் போட்டுட்டோம்னா ஜஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா போதும். வேலை ஈஸியாகிடும். அவ்வளோதான். இப்போ 1 by 1 போட்டுக்கணும். இதில் செஞ்சுக்கிறது வந்து இது வந்து பட்டாணி போட்டு, வெள்ளை பூசணிக்காய் போட்டு, புளிப்பு கூட்டு, களத்துக்கு பருப்பு, அப்புறமா இது சாத்துந்து ரசம். இது ரெண்டும் போட்டியா? கொத்துக்கினியா? டொனேட்டட் பை எனக்கு என்னுடைய சிஸ்டரில் வந்து நீ வந்து அப்பா அம்மாவுக்கு தவசம் பண்ணுற ஆற்றுல தளிகை நீயே பண்ணுறதுனால இந்த கொத்துக்கினியில் காயெல்லாம் வச்சுருந்தா உனக்கு சௌகரியமாக இருக்கும்னு எனக்கு ஷீ ப்ரெசன்டட் மீ. அதனால இட் இஸ் வெரி ப்ரீஷியஸ் கிஃப்ட் ஃப்ரம் மை சிஸ்டர் இன் லா. ஸோ இட் இஸ் த வடா. என்ன வடா? தயிர் வடா. தயிர் வடைக்கு வந்து எங்கள் அம்மா வந்து சின்ன இதில் பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்காங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த மாவு, வடை மாவு, அண்ட் அது எதையோ தண்ணியில் போடுவாங்க. தண்ணியில் போட்டு எடுத்து வச்சு தயிரில் போடுவாங்க. தயிர் இறக்கி தயிருக்கு வச்சுக்கோ. சரிடா. இன்னொரு 1/2 hour நானும்